ஓம் நம சிவாய. 10/5/2025 யூடியூப் வீடியோ. அதாவது உலகத்தில் த்ரூ அவுட் ஆல் ஓவர் வேர்ல்டு எல்லா உலகத்தில் இருக்கிற மக்களுக்கும் எல்லா விதமான பொதுமக்களுக்கும் சேர்ந்து இந்த வார்த்தை. ஒவ்வொரு நாளும் விடிஞ்சதுலேருந்து இரவு படுக்கும் வரைக்கும் யாரை ஏமாற்றலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஏமாத்திட்டே இருக்கிறது. அதாவது இரவில் படுக்கும்போது நாளைக்கு யாரை ஏமாற்றலான்ற சிந்தனையோடையே பிளான் பண்ணிட்டு படுக்கிறது. அடுத்த நாள் காலையில் விடிஞ்சதுலேருந்து இரவு படுக்கும் வரைக்கும் பார்த்தாக்கா ஊரானை ஏமாற்றிட்டே இருக்கிறது. இப்படி சொத்தை என்ன பண்ண ஊரா சொத்தை வைத்து அரிசியில் கொட்டி கொட்டி அப்படின்னா ஊரா சொத்தை ஏமாத்துறதே வேலையாக இருக்கானுங்க. உலகத்தில் எப்படி சொல்கிறதுன்னு சொல்ல முடியல. அதாவது அவங்கள விபச்சாரிக்கு பிறந்தவங்க கூட சொல்லலாம். ஏன்னா ஊரானை ஏமாத்துறதுன்றது நல்லவன் செய்ய மாட்டான். கண்டிப்பாக நல்ல ஒரு தாய்க்கு பிறக்கிறவன், நல்ல ஒரு அப்பனுக்கு பிறக்கிறவன் ஊரானை ஏமாற்ற மாட்டான். அது உண்மையாகவே தன் தேகத்தோட உழைப்பால் உண்மையாக உழைச்சி சம்பாதிக்கணும்னு சொல்லி நினைப்பான். இப்படி இருக்காங்க உலகத்தில். ஆனால் உலகத்தில் எல்லா ஆல் லாங்குவேஜில் சொல்கிறேன், எல்லா ஊரோட மிலிட்ரியும் பார்த்தீங்கன்னா, அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும், யாருக்கிட்டேயும் லஞ்சம் வாங்கிறதோ இல்லை மற்றவங்களை ஏமாத்துறதோ இல்லை பார்த்தாக்கா நம்ம நோகாமல் உட்காந்து சம்பளம் வாங்கணுமோ அப்படின்ற ஒரு தாட் அந்த மிலிட்ரிக்கிட்ட கிடையாதுங்க. பொதுமக்களையே சந்திக்க மாட்டாங்க மிலிட்ரிக்காரங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், பொதுமக்களையே சந்திக்க மாட்டாங்க. அவங்களோட வேலை ட்ரைனிங் சாப்பாடு போருன்னு வந்தால் என்ன பண்ண போயிட்டு என்ன பண்ண இப்போ நெஞ்சை நிமித்தி பண்ண போய் முன்னால் நின்று உலக மக்களுக்காக, அதாவது உலகத்தில் இருக்கிற சோம்பேறி, புறம்போக்கு, திருடன், தேவடியா பையன், நல்லவங்க பையன், விபச்சாரி பையன், இப்படி எல்லா விதமான புறம்போக்கு நாயிலேருந்து நல்லவங்களுக்காகவும் ஒவ்வொரு நாட்டோடைய எல்லையிலேருந்து பார்த்தாக்கா அந்த மிலிட்ரிக்காரங்க போருன்னு சொல்லி கிளம்புனா போதும் அடுத்த செகண்டே போயிட்டாங்க நிற்பாங்க. பாவம் நின்று எப்படின்னா அவன் அடிக்க அவன் இவன் அடிக்க இவன் சாக இப்படி பார்த்தாக்கா அந்த மிலிட்ரிக்காரனோட குடும்பங்கள் எல்லாம் பார்த்தா அப்படியே ஒவ்வொருத்தனும் சாகும்போது துன்பப்படுறாங்க. துன்பப்பட்டு குடும்பமே வேதனைப்படுது. அப்படியே அல்லல் படுறாங்க. கை போன ஆளும் கால் போன ஆளும் உடம்பெல்லாம் பிஞ்சு போன மிலிட்ரிக்காரனுங்களும் உயிரோடு போராடுறதும் அப்படி இருந்து பார்த்தா அந்த மிலிட்ரிக்காரனோட குடும்பங்களை மட்டும் பார்த்தீங்கன்னா உலகத்தில் அவ்வளோ துன்பத்தைப்படுதுங்க. சொல்லுங்கள். ஆனால் அந்த ஊர்வலத்தில் இருக்கிற நாய்களெல்லாம் என்ன பண்ணுவது, எவனை ஏமாற்றலாமோ, எவன் சொத்தை ஃபுல்லாக பிடிங்க நம்ம பேர் எழுதிக்கலாமோ அப்படின்னு சொல்லி எப்படின்னா எவன் பொண்டாட்டியோட போகலாமோ இப்படின்னு சொல்லி எல்லாம் இது பண்ணுறாங்க. ஆனால் அதாவது இறைவனின் நம்மையப்பன் கைலாயம் ஆதி சிவசக்தி பார்த்தா உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு நாட்டுடைய மிலிட்ரிக்காரனோட வடிவில் பார்த்தா என் நம்மையப்பன் கைலாயம் ஆதி சிவசக்தி இருக்காங்க. புரியுதா? நமசிவாய். இதை யூடியூப்பில் போடுங்க. ஓம் நமசிவாய்.